ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி தைரா பாப்பாவோட 1 டே ஃபுட் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். பாப்பா பேர் வந்து தாஹீரா. இவளுக்கு வந்து 14 மந்த் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து பாப்பா ரொம்பவே இயர்லியாக எழுந்துட்டாங்க. 6 o'clockலாம் வந்து பாப்பா எழுந்துட்டாங்க. எங்கள் எல்லாருமே எழுப்பி விட்டாங்க. பேபிஸோட ஸ்லீப்பிங் டைம் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு டைமில் வந்து தூங்குவாங்க, எழுந்துப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பாப்பா ரொம்பவே சீக்கிரமாக எழுந்துட்டாங்க. ஸோ பாப்பா ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். பட் ஆனால் இன்னுமே தூக்க கலக்கத்தோடு இருக்காங்க. பட் அது பார்க்குறதுக்குமே அழகாக இருக்குது. மார்னிங் எழுந்ததுமே பாப்பா வந்து டங் க்ளீன்லாம் பண்ணிவிட்டு வாட்டர் இன்டேக் ஃபஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறமா மில்க் குடிச்சிட்டு டேரெக்டாக டெரஸ் தான் வருவாங்க. 7 o'clock போல் பாப்பா டெரஸ் வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சன் வந்து 7 o'clock வரலை. பட் எவ்வளோ காமாக இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு. ஸோ கொஞ்சம் சில்லுன்னும் இருந்தது. பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருந்ததுங்க இந்த கிளைமேட். இயர்லி மார்னிங் டைமில் வந்து பேபிஸ் வந்து டெரஸ் கூட்டு வரும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. காற்று, அந்த பறவைங்க சத்தம் எல்லாமே வந்து பேபிஸ் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் பாப்பாவும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ வாங்க இன்றைக்கி பாப்பாவுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நிறைய சிஸ்டர் வந்து என் கமெண்ட்டில் ரிப்பீட்டடாக கேட்குற ஒன்று தான் சட்னி ரெசிபி அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம எப்படி தேங்காய் சட்னி கொடுக்கலாம். இந்த ரெசிபி வந்து பாப்பாவுக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டுனா 1 year ப்ளஸில் கொடுங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணாமல் 10+ மந்த்லேருந்து கொடுங்க. ஸோ தேங்காய் நல்லாவே வந்து அந்த பின்னாடி இருக்க ஓடு எல்லாமே சீவி எடுத்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாப்பாவுக்கு 1 year ஆனதுனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நான். ஸோ 2 பல்லு பூண்டு போட்டு உடச்சக்கல்ல போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன் நான். ஸோ 10+ மந்தில் வந்து நீங்கள் அரைக்கிறீங்கன்னா பேபிஸ்க்கு வந்து பச்சை மிளகாய் எடுத்துருங்க. ப்ளஸ் வந்து சால்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 1 year ஆனதுனால எங்கள் பாப்பாவுக்கு வந்து ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாவே ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் 10+ மந்த்லேருந்து கொடுக்குறீங்கன்னா தாளிப்புக்கு வந்து அவசியம் இல்லைங்க. டேரெக்டாக நம்ம அரைச்சிட்டு நம்ம அப்படியே நம்ம கொடுத்துடலாம். ஸோ 1 year ஆனதுனால எங்கள் பாப்பா வந்து கொஞ்சம் டேஸ்ட் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து எங்கள் 2 பாப்பாவுக்குமே தான், என் பெரிய பொண்ணும் இருக்கா, நான் அவளுக்குமே சேர்த்து தான் குக் பண்ணுறேன். அதனால தான் குவான்டிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் பேபிக்கு தனியாக குக் பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து இட்லி தான் பாப்பாவுக்கு. ஸோ அதனால் நான் மாவு வந்து நேற்று அரைச்சி வச்சது. பேபிஸ்க்கு மட்டும் மாவு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷான மாவு மட்டும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நான் நேற்று அரைச்சதுனால இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் மீந்தால் கூட வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நாங்கள் தான் யூஸ் பண்ணுவோமே தவிர ஸோ எங்கள் 2 பேபிஸ்க்குமே நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து மாவு வந்து ஒரு 2 daysக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இட்லி தட்டில் உங்கள் விருப்பம் தான் கீ இல்லைன்னா வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இட்லி நல்லாவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நான் இட்லியை ஊற்றிக்கிறேன். ஸோ தண்ணி நல்லாவே கொதிக்கணுங்க இட்லி பாட்டில் நம்ம வைக்கும் போது. அப்போ தான் ரொம்பவே இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இட்லிலாம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நம்ம வந்து 7+ மந்த்லேயே நம்ம கொடுக்கலாம். டேரெக்டாக கொஞ்சோண்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் இட்லி பேபிஸ் கொடுக்குறீங்கன்னா ஹாட் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கையிலேயே பிசைஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பேபிஸ் வந்து க்ரோத் ஆக வந்து நம்ம வந்து சாம்பார், ரசம், சட்னி அது மாதிரி ரெசிபி நம்ம தொட்டு கொடுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து 2 இட்லி எடுத்திருக்கேன். 2 இட்லியுமே வந்து அந்த நடுவில் இருக்கிறது மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ சைடில் இருக்க 2 பீசஸ் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து இப்போ ஃபிங்கர் ஃபுட்டு கொடுக்கறதுனால பாப்பாவுக்கு வந்து இது மாதிரி நம்ம வந்து இட்லி வந்து கட் பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரி வந்து நம்ம சட்னியை வந்து இட்லி மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வைக்கிறதுனால பாப்பா வந்து ஈஸியாக எடுத்து வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபிங்கர் ஃபுட் வந்து பேபிஸ்க்கு வந்து கொடுத்து பழகுங்க. 10+ மந்த்லேருந்து பல் வந்துடுச்சுன்னா வந்து நீங்கள் பாப்பாவுக்கு வந்து கொடுத்து பழகுங்க. ரொம்பவே வந்து அவங்க எங்கேஜ்டாக இருப்பாங்க அவங்களே சாப்பிடும்போது. ஸோ அதை பாருங்கள், நாங்கள் இட்லியில் வந்து சட்னி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸோ பாப்பாவும் இப்படி தான் வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எங்கள் பாப்பா மாதிரி உங்கள் பாப்பாவும் வந்து செல்ஃப் ஃபீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்படியே நீங்கள் 10+ மந்த்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகுங்க. நான் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேங்க பாப்பா இது மாதிரி வந்து செல்ஃபாக எடுத்து சாப்பிட்றதுக்கு. ஸோ வந்து நல்லா மெஸ் பண்ணுவாங்க. பட் அதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணி நம்ம பாப்பாவுக்கு வந்து மெஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம ரெகுலராக கொடுத்துட்டே வந்து அவங்க வந்து நீட்னஸாக அவங்க சாப்பிட கற்றுப்பாங்க. ஒரு 2 yearsக்குள்ளே வந்து பாப்பா வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லாவே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ எங்கள் பாப்பா பாருங்கள், இந்த சட்னி அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஏன்னா வந்து கையில் வந்து டேஸ்ட் பண்ணி
பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப எல்லாமே ஃபினிஷ் பண்ணல. ஒரு 3-4 பீஸ் தான் சாப்பிட்டாங்க. மிச்சது வந்து பாப்பா வந்து வச்சுட்டாங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 1 ஹவர் கழிச்சு கூட நம்ம வந்து திருப்பி வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணலாம். ஒரே டைமில் சாப்பிட்லனாலும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். பேபிஸ் நல்லாவே சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தண்ணி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. குழந்தைங்க சாப்பிடும்போது தண்ணி குடித்தா சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி தண்ணி கொடுக்காமல் இருக்காதீங்க. அடுத்த வாய் கண்டிப்பாக எடுக்கவே மாட்டாங்க. அடம் பண்ணுவாங்க, அப்படி அடம் பண்ணுவாங்க. ஸோ பேபிஸ் வந்து எப்படி சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி விட்டுருங்க. ஸோ அதே எங்கள் பாப்பாவும் அப்படி தான் நாங்கள் விட்டதுனால அடுத்த வாய் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம தண்ணி கொடுக்காமல் இருந்தால் அவங்க ரொம்பவே இரிட்டேட் ஆகிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கத்துவாங்க, அழுவாங்க, ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பசியே அந்த சாப்பிட்றன்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஸோ நம்ம வந்து அவங்கள ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணால் அதனால் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துருங்க, அவங்க கரெக்டாக சாப்பிட்ருவாங்க. ஸோ இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து வெஜ் பிரியாணி தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நான் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஜீரகம் கூட ஆட் பண்ணலாங்க. நான் இன்றைக்கி வந்து கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லாவே பொரியணுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து நான் வெங்காயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ குவான்டிட்டி வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான். லெஃப்ட் ஓவர் வந்து நான் இன்றைக்கி குக் பண்ணுற லெஃப்ட் ஓவர் வந்து என் பெரிய பொண்ணு சாப்பிட்ருவான். ஸோ உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸு, தக்காளி, வெங்காயம், புதினா எடுத்திருக்கேன். நான் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து சீவி எடுத்துருக்காங்க. பேஸ்ட்டாக எடுக்கல. நான் சின்ன துருவில் வச்சு இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து சீவிக்கிட்டேன். ஸோ வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு நம்ம இஞ்சி பூண்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பட்டாணி மட்டும் நான் லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன். நான் கேரட், பீன்ஸ் கூட நான் போட்டுக்கிறேன். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணலாங்க. இது அதுன்ட்டு இல்லை, உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வந்து அது மாதிரி வந்து எவ்வளோ நல்லா ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு ரைஸ் கொடுங்க. ரொம்பவே வந்து ப்ரோட்டீன் பேக்காக இருக்கும் அது பாப்பாவுக்கு. வீக்லி ஒன்ஸ் நம்ம அது மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்போ பட்டாணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். அரிசி வந்து நான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து நல்லா கழுவி வந்து நான் சோக் பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ இப்போ அந்த அரிசியுமே வந்து கொட்டிட்டு கொஞ்ச நேரம் வந்து நான் வந்து அந்த எண்ணெய் கூடயே வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் நான். ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுனால நான் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கூட நான் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு வீட்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 10+ மந்த்லேருந்து நீங்கள் கொடுக்குறதிங்கன்னா மிளகுத்தூள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் பாப்பாவுக்கு வந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பைசஸ் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால் நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள் எடுத்துருக்கேன். நான் வந்து இதுக்கு நான் கரம் மசாலா எடுக்கல, பிரியாணி மசாலா எதுவுமே போடலங்க. வீட்டில் அரைச்ச நான் மிளகுத்தூள் எடுத்துகிட்டு ஒரு 4-5 விசில் கிட்டே வந்து நல்லா விட்டுட்டேன் நான். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. 10+ மந்த்லேருந்து நீங்கள் கொடுக்கும்போது இது மாதிரி வந்து ஸ்மாஷர் இருந்தால் ஸ்மாஷர் வச்சு நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் மட்டும் போட்டுறாதீங்க, மிக்சியில் போட்டு மட்டும் பிளெண்ட் பண்ணாதீங்க. ஸோ பட்டாணிலாம் கூட பாருங்கள் எல்லாமே வந்து நல்லாவே வந்து குக் ஆகிடுச்சு, தனியாகவே தெரியல. ஸோ ஆற வந்து கொஞ்சம் வந்து கட்டி ஆகிடும் பாப்பாவுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து லிக்விடாக கொடுக்குறதுங்கன்னா தண்ணி நிறைய வச்சுக்கோங்க. ஸோ எங்கள் பாப்பாவுக்கு இது மாதிரி ஃபுட் வந்து ரொம்பவே பிடிக்குங்க. கீ வந்து ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் வந்து கீ ஆட் பண்ணுறதுனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கீ ஆட் பண்ணலாம். சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து கீ ஆட் பண்ணுறீங்கன்னா வந்து ஆயிலுக்கு பதிலாக வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் கீ ஆட் பண்ணிவிட்டு தாளிச்சிக்கோங்க. இன்னுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. எங்கள் பேபிஸ்க்கும் வந்து கீ ரொம்பவே பிடிக்குங்க. அதனால் நான் இன்றைக்கி கீ ஆட் பண்ணல. ஒரே டேஸ்ட் வந்து பாப்பாவுக்கு பழகக்கூடாதுன்றதுனால நான் வந்து கீ வந்து டெய்லியுமே நான் இப்போ ஆட் பண்ணுறதில்ல. ஸோ இது மாதிரி ஆயிலுமே பாப்பா பழகட்டும்னு சொல்லிட்டு வந்து நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி மல்டி வெஜிடபிள்ஸ் வந்து ரைஸ் நம்ம கொடுக்கும் போது பேபிஸ் வந்து அதில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து பேபிஸ்க்கு கிடைக்கும். ஸோ எங்கள் பேபியும் பாருங்கள் எவ்வளோ வந்து நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ பாப்பா சாப்பிடும்போது அவங்க கூட எங்கேஜாக இருங்க. ஸோ இப்போ பாருங்கள் அவங்களே எடுத்து சாப்பிட்ணுமா, எங்கள் ஸ்பூனை கொடுக்கனால கூட எங்கள் பாப்பா கொடுக்க மாட்றாங்க, அப்படி அடம் பண்ணி சாப்பிட்றாங்க. பட் ஆனால் சாப்பிட்றதுக்கு அடம் பண்ணல, பட் ஆனால் அவங்களா எடுத்து சாப்பிட்ணுன்ட்டு ஆசைப்பட்றாங்க. தண்ணியுமே பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வேணால் அவங்க தண்ணி குடிப்பாங்க. எங்கள் பாப்பா வந்து இந்த ரைஸ் வந்து நல்லாவே சாப்பிட்டாங்கங்க. அவங்க ரொம்பவே ஹாப்பி, நல்லாவே தூங்குனாங்க சாப்பிட்டுட்டு. ஸோ இன்றைக்கி டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நான் வந்து ஆப்பிள் ஓட்ஸ் போரேஜ் தான் கொடுக்குறேன். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து லன்ச் வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுத்ததுனால ஈவினிங் ஸ்நாக் எதுவுமே கொடுக்கலங்க, வெறும் வந்து மில்க் மட்டும்தான் நான் கொடுத்தேன் நான். ஸோ நைட்டு வந்து நம்ம ஆப்பிள் போட்டு வந்து நம்ம ஓட்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து ஆப்பிள் ஓட்ஸ் போரேஜ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஆப்பிள் வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்கன்னா கடையில் போயிட்டு மாவு ஆப்பிள் வந்துட்டு நீங்கள் கேட்டு வாங்குங்க. ஸோ நார்மல் ஆப்பிள் வாங்காதீங்க, அது ஃபுல்லாகவே வந்து வேக்ஸ் தாங்க இருக்கும். ரொம்பவே வந்து ரெட் கலர் போட்டு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குங்க. பட் ஆனால் அந்த ஆப்பிளில் வந்து ஃபுல்லாக வேக்ஸ் தாங்க இருக்கும். ஸோ அது வந்து பேபிஸ்க்கு கொடுக்கவே கூடாது. நீங்கள் கடையில் போயிட்டு வந்து
வந்து குழந்தைங்களுக்குன்னு கேட்டாலே வந்து அவங்க வந்து மாவு ஆப்பிள் தாங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்பிளாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. மற்றபடி வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வந்து அப்படியே உங்களுக்கு இந்த ஆப்பிள் கிடைக்கலனாலும் அந்த ஆப்பிள் வாங்கினீங்களாலும் தோல் எல்லாமே நல்லாவே சீவிடுங்க. சீவிட்டு நீங்கள் பேபிஸ் கொடுங்க. ஸோ இது மாதிரி வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஆப்பிள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து 1 இயர் ஆனதுனால பாப்பா கொஞ்சம் க்ரோ ஆகுறாங்க. ஸோ நான் ஒரு ஆப்பிள் நான் ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ 10+ மந்த்லேருந்து கொடுக்குறீங்கன்னா நீங்கள் பாதி ஆப்பிள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு பேனில் வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கீ கூட ஆட் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெவியாக போக வேணான்னு சொல்லிவிட்டு நான் வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஓட்ஸ் நான் போட்டுக்கிறேன் நான். ஏன்னா வந்து ஆப்பிள் வந்து ஒரு ஆப்பிள் எடுத்ததுனால ஓட்ஸ் வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ வந்து அரைச்சி வச்ச ஆப்பிள் பியூரியை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே குயிக்காக ரெடி ஆகிடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து இந்த ஃபுட் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக திக்னஸ் ஆகும். ஸோ திக்காகினதுக்கப்புறமா வந்து கலரி விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா கொஞ்சம் நம்ம விட்டுட்டோன்னா தண்ணி பற்றாமல் போயிடுச்சுன்னா வந்து அடி பிடிச்சிரும். அதனால் வந்து நம்ம வந்து கலரிட்டே இருக்கணும். இப்படி கலர் இருந்தாலும் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் டேஸ்ட்டுக்கு வந்து இது கூட வந்து டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், நட்ஸ் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஹெவியாக இருக்கிறதுனால நான் எதுவுமே நான் ஆட் பண்ணலாம். நட்ஸ் பவுடர் அப்புறம் இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஃபுட்டு வந்து நைட்டில் கொடுக்கறதுனால பேபிஸ் வந்து நல்லாவே தூங்குவாங்க. ஸோ ஸ்டொமக் பெயின்லாம் எதுவுமே ஆகாது. ஈஸிலி டைஜஷன் ஆகும். இது மாதிரி பாப்பாவுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே வராது. இந்த மாதிரி ஃபுட்டோட நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து உங்கள் பேபிஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. நல்லா வந்து இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் ஆகும். அவங்களுக்கு நல்லா தூங்குவாங்க. அவங்க டே டு டே ஆக்டிவிட்டியை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மைல்ஸ்டோன் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ தண்ணி தான் சொன்ன மாதிரி தண்ணி வந்து நிறைய கொடுங்க பேபிஸ்க்கு. ஸோ இந்த சம்மர் டைமில் வந்து தண்ணியும் ஃப்ரூட்ஸுமே வந்து அவ்வளோ கொடுக்கணும். நான் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து பாப்பாவுக்கு இப்போ நான் டெய்லியுமே கொடுத்துட்ருக்கேன். உங்கள் பேபிஸ்க்கும் வந்து ஃப்ரூட்ஸ் நீங்கள் நிறைய கொடுங்க. டீஹைட்ரேட் ஆகாமல் இருப்பாங்கங்க. தண்ணி வந்து அவங்களுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஸோ டாட்லராக இருந்தாங்கன்னா அவங்களே எடுத்து குடிப்பாங்க. இப்போ வந்து எங்கள் பாப்பா வந்து அவங்களே தான் எடுத்து குடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பாப்பாவோட ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ பாப்பாவோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் பாப்பாவை பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து என்கிட்ட வந்து நிறைய ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கிளாரிஃபை பண்ணால் எனக்கு அதில் டிஎம் பண்ணுங்கள். நிறைய ஃபுட்டு வந்து பாப்பாவுக்கு இந்த மாதிரி கொடுங்கன்னு நிறைய சஜஷனும் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் வீடியோஸ்லாம் வந்து நான் ரெகுலராக பாப்பாவுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். ஸோ எங்கள் பாப்பா வந்து இந்த ஃபுட்டு வந்து நல்லாவே ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. இந்த கஞ்சி ரெசிபி, இந்த ரெசிபி எல்லாமே உங்கள் பேபிஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல், பாய், see you next video.